பால் வச்சு பிசினஸ் பண்றவங்களா நீங்க, இல்ல ஒரு சின்ன முதலீட்டுல பெரிய லாபம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிற என்டர்பிரனரா நீங்க, யாரா இருந்தாலும் சரி உங்க கையில ஒரு 8000 ரூபாய் இருந்தா போதும், நான் சொல்ற இந்த மிஷினை வாங்குனீங்கன்னா மாசம் 6 லட்ச ரூபா சம்பாதிக்க முடியும். 60 LPH கிரீம் செப்பரேட்டர் என்ன ரேட்டோ அதே ரேட்டுக்கு இப்ப நம்ம MDMல 100 LPH கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க டெய்லியும் வித்துட்டு இருக்கிற அதே 5000 ரூபாய் பால நான் சொல்றத பண்ணீங்கன்னா உங்களால 22,000 ரூபாய் பார்க்க முடியுங்க. ஃபர்ஸ்ட் கால் பண்ற 50 பேத்துக்கு கேஷ்பேக் 10,000 டூல் கிட்டும் ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா மாடர்ன் அக்ஷயா பாத்திரம் தாங்க பார்க்க போறோம். ஆமாங்க, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த க்ரீம் செப்பரேட்டரை பற்றி தான் பார்க்க போறோம். இந்த க்ரீம் செப்பரேட்டர் எப்படின்னா ஜாக்பாட் படத்தில் எப்படி அந்த இட்லியை போட்ட உடனே மல்டிபிள் ஆகுமோ அதே மாதிரி நீங்கள் 5000 ரூபாய் மதிப்புள்ள கறந்த சுத்தமான பாலை இதில் ஊற்றும் போது இது 22,000 ரூபாய்க்கு மதிப்பு கூட்டி தருங்க. நான் ஒரு க்ரீம் செப்பரேட்டர் வாங்க போகிறேன், ஆனால் ஏமாறாமல் எப்படி ஒரு மிஷினை கரெக்டாக செக் பண்ணி வாங்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துடலாம். இப்போ நீங்கள் ஒரு க்ரீம் செப்பரேட்டர் வாங்க போகிறீங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ண வேண்டியது அதோட பர்ஃபார்மன்ஸ், அதாவது எந்த அளவுக்கு கரெக்டான க்ரீமை வெளியே எடுக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம ஒரு க்ரீம் செப்பரேட்டரை வாங்கணும். ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது இந்த க்ரீம் செப்பரேட்டரோட ஹார்ட்டான கோன் தாங்க. இந்த கோனை பொறுத்த அளவுக்கு இந்த 10, 12 அப்படின்னு இருந்தால் தயவு செஞ்சு அந்த மிஷினை வாங்கிடவே செய்யாதீங்க. கம்பல்சரி 14க்கும் மேலே இருக்கணும், இல்லைனா கரெக்டாக 14 இருக்கணுங்க. இந்த அளவுக்கு நீங்கள் கோன் ஜாஸ்தியாக இருக்கிறத வாங்கினீங்கன்னா தான் பாலில் இருக்கக்கூடிய க்ரீமை ஃபுல்லாகவே எடுத்து தரும், இல்லைன்னா கம்மியாக தாங்க எடுக்கும். நம்ம MDMல 14 கோன் கொடுத்துருக்கிறதுனால உள்ள இருக்கிற அத்தனை க்ரீமுமே குயிக்காகவும் கிளியராகவும் எடுத்து கொடுத்துருங்க. ரெண்டாவது ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த பவுல் கெப்பாசிட்டி தாங்க. இப்போ நீங்கள் வெளியே வாங்கும்போது 6 லிட்டர் பவுல் கெப்பாசிட்டி தான் கொடுப்பாங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு 100 லிட்டர் பாலை இதில் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் 20 தடவை பாலை ஊற்ற வேண்டியதாக இருக்குங்க. இதுவே நம்ம MDM CS100ல வெறும் 10 டைம் ஊற்றினாலே போதும் ப்ராசஸ் பண்ணிட முடியும். ஏன்னா நாம் இதில் 10 லிட்டர் பவுல் கெப்பாசிட்டி கொடுத்துட்ருக்கோம். மூணாவது ரொம்ப முக்கியம் ரத்த ஓட்டமாக இருக்கக்கூடிய இந்த மோட்ரு தாங்க. மற்ற இடத்துலலாம் வெறும் 1/4 HP வாங்கக்கூடிய ரேட்லேயே நாம் 1/2 HP மோட்ரு கொடுத்துட்டு இருக்கிறனால இதில் ஸ்பீடும் சூப்பராக இருக்கும், அதே சமயம் பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும். இன்னொன்று மற்ற இடங்களில் பார்க்கும்போது அவங்க காஸ்ட் கட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக அலுமினியம் வைண்டிங் தான் யூஸ் பண்ணுவாங்க. நாம் ஓன் மேனுஃபேக்சரிங், அதனால் காப்பர் வைண்டிங்கில் மோட்ரு கொடுத்துட்ருக்கறனால இதில் ஹீட்டிங் இஷ்யூஸ், அதுக்கப்புறம் இந்த ரொம்ப நேரம் ஓட்டுனா மோட்ரு ஃபெயிலியர் ஆகிறது, இந்த மாதிரி பிரச்சனைலாம் நம்ம மோட்டரில் வரவே வராதுங்க. நாலாவதாக ஒரு க்ரீம் செப்பரேட்டரில் என்ன பார்த்து வாங்கணும்னா இவங்க யூஸ் பண்ணியிருக்கிற மெட்டீரியல் தான். இப்போ மற்ற இடங்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ கிரேடான 202 SS தாங்க யூஸ் பண்ணுவாங்க. பட் நம்ம MDMல கவர்மெண்ட் அப்ரூவல் பண்ண ஃபுட் கிரேட் 304 SS கொடுத்துட்ருக்கோங்க. 202 கிரேட் யூஸ் பண்ணக்கூடிய க்ரீம் செப்பரேட்டர் ஏன் வாங்கக்கூடாதுன்னா அதில் ப்ராசஸ் ஆகி வரக்கூடிய க்ரீம்லேருந்து நீங்கள் நெய் காய்ச்சினேன்னு வைங்களேன், அதில் சுத்தமாக மனமே இருக்காதுங்க. ஏன்னா ஆல்ரெடி அதில் ஸ்மெல்லு வர ஆரம்பிச்சிடும், ஏன்னா அது லோ கிரேடுங்கிறனால. அது மட்டும் கிடையாது, இதிலிருந்து வரக்கூடிய ஸ்கிம்டு மில்க்கும் சீக்கிரமாகவே கெட்டு போயிருங்க. ஒரு நல்ல மிஷினை எப்படி செலக்ட் பண்ணி வாங்கணும், என்னெல்லாம் பார்த்து வாங்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். இப்போ இந்த மிஷினை வச்சு எப்படி பிஸ்னஸ் பண்ணலாம், எப்படி அந்த லாபத்தை பார்க்கலாம் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துடலாம். 5000 ரூபாய் மதிப்புள்ள 100 லிட்டர் பாலை நீங்கள் இந்த க்ரீம் செப்பரேட்டரில் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு 6.5 கிலோ க்ரீம் கிடைக்குங்க. அந்த 6.5 கிலோ க்ரீமை நீங்கள் நெய்யாக காய்ச்சும் போது உங்களுக்கு 5 லிட்டர் நெய் கிடைக்குங்க. 1 லிட்டர் நெய் 700 ரூபாய் இப்போ மார்க்கெட்டில் போயிட்டு இருக்குங்க. அப்போ நீங்களே கணக்கு போடுங்க, 5 லிட்டர் நெய்க்கு நம்ம 3500 ரூபா பாத்திர முடியுங்க. 6.5 லிட்டர் க்ரீம் எடுத்தது போக நம்ம கிட்ட 93 லிட்டர் ஸ்கிம்டு மில்க் இருக்குங்க. அந்த ஸ்கிம்டு மில்கை நீங்கள் ஃப்ளேவர்டு மில்கா, அதாவது ரோஸ் மில்க், பாதாம் பால் இந்த மாதிரி மாற்றும் போது லிட்ரு 200 ரூபாய்க்கு போகுங்க. அப்போ நீங்களே கணக்கு போடுங்க, 200 × 93 கிட்டத்தட்ட 18,600 ரூபாங்க. இப்போது 18,600 ப்ளஸ் முன்னாடி 3,500, நம்ம 22,000 ரூபா லாபம் பார்க்க முடியுங்க. இப்போ தெரியுதுங்களா நான் ஏன் 5000 ரூபா பாலை 22,000 ரூபாயா மாற்ற முடியும்னு சொன்னேன்னு? சும்மா சொல்லலைங்க, வெறும் 1 மடங்கு லாபம் பார்க்கல, நம்ம 3 மடங்கு லாபம் இந்த க்ரீம் செப்பரேட்டர் மூலிமா பார்த்துருக்கோம். இவ்வளோ சிறப்பம்சம் உள்ள இந்த க்ரீம் செப்பரேட்டருக்கு இப்போ 10,000 ரூபா டிஸ்கவுண்ட் கொடுத்துட்ருக்கோங்க. அது மட்டும் கிடையாது, ஃபஸ்ட்டு கால் பண்ணுற 50 பேத்துக்கு முன்பணம் ரொம்ப கம்மியாக 8,000 ரூபா கட்டியே இந்த மிஷினை நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்போவே நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி இந்த மிஷினை புக் பண்ணிக்கோங்க.